நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். என்னால் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே வர முடியுமா? ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா? அது கற்றுக்க முடியுமா? எவ்வளோ நேரம் எடுக்கும்? எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ அது எல்லாமே ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சப்போஸ் என்னை பற்றி ஐடியாஸ் இல்லாமல் இருந்தால், நான் மோர் தென் 3+ இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட என்னோடய வீட்டில் இருந்தபடியே. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட டவுட்ஸில் இது முக்கியமான ஒரு டவுட். அதை எடுத்து நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணுன்றதுனால தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க்கிங்காக இருக்காங்க, இல்லாட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஈவென்ச்சுவலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான பீப்புளாக தான் இருக்காங்க. ஏன்னா வெப்னார் அட்டன் பண்ணும் போதே நான் வந்து ஒரு வாட்டி கேட்கும் போது பீப்புள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகும். பார்ட் டைம் ஒர்க்கிங் பீப்புள் ஒரு 75% ஆகும். ஃபுல் டைம் ஒர்க்கிங் பீப்புள் ஒரு அபோவ் ஒரு 75% மேலே இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் நம்ம யாரெல்லாம் வந்து ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை பேசிக்கான ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் யார் வேணால் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு நம்ம மணி ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி சொல்லும் போதே நம்ம எனி ஸ்கில், ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கில்லு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மணி ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு அதில் எக்யூப்டாக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நம்மளுக்கு மணி கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே வர வேண்டியது இருக்கும். நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணணும், அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். விச் இஸ் அடிஷ்னலாக ஒரு இன்கம்மை உங்களோட பாக்கெட்டில் நீங்கள் கொண்டு வரணும். அப்பார்ட் ஃப்ரம் டே ஜாப், இல்லாட்டி உங்களோட பார்ட் டைம் ஜாப், இல்லாட்டி உங்கள் காலேஜ் டைம் தாண்டி, இல்லாட்டி உங்கள் ஸ்கூல் டைம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி நான் சொன்ன மாதிரியே நம்ம ஸ்கில் செட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்ஸ்ன்னு போது நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் செட்ஸில் நம்ம ஈஸியாக அக்வயர் பண்ண கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்கில் செட்ஸ் நான் 3+ இயர்ஸாக இந்த ஸ்கில் செட்ஸ் யூஸ் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு பில்ட் பண்ணி தருவேன். அது பில்ட் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 2 to 3 days ஆகும். கொஞ்சம் பெரிய வெப்சைட்டாக இருந்தால் ஒரு 1 week ஆகும். இந்த 1 week கிட்டத்தட்ட இந்தியன் கிளைண்ட்ஸ் வந்து 15,000 30,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு 70,000 1 lakh வரைக்கும் நான் பர் வெப்சைட்டுக்கு சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட சார்ஜ் வேஜஸ். நான் ஏன் இந்த ஸ்கில்லை சொல்கிறேன்னா, இந்த ஸ்கில் மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் அக்வைஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணலான்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன லேப்டாப்பு, ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன், இல்லாட்டி டீசெண்டாக ஒரு மினி பிசி இருந்தாலே போதும். ரொம்ப பேஸ் லெவலில் இருந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கு மேலே ஒரு எக்யூப்டான இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு சின்ன பசங்க, நம்ம நம்பி கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா, நம்மளால் அது சீக்கிரம் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது வந்து செட் ஆகாது. எனி ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், அந்த ஸ்கில்லுக்கான கிளைண்ட்ஸ் அக்வைஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒர்க் டியூரேஷன் நம்ம அக்யூரேட்டாக இந்த டைம் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் லெவல் நான் சொல்கிற டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற போது நம்மளால் கிளைண்ட்ஸை ஃபாஸ்டராக அக்வயர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கொண்டு வர முடியும். இதுக்கு மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் அகைன் மைண்ட் செட்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் பீப்புள் ஒரு 18 years உள்ள 18 வயசு ஆகிற ஒரு பையன் இல்லாட்டி ஒரு பொண்ணும் கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh என்னோட அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் சொல்லிக்குள்ளே. எந்த ஊரில்? நம்ம ஊர்லேயே, நம்மளோட இந்தியாவுக்குள்ளேயே, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஒரு 21 years இருக்க ஒரு பையனோ இல்லாட்டி ஒரு ஸ்கூலில் இல்லை காலேஜ் போகிற பசங்களே மேக்ஸிமம் என்ன பொறுப்பு இருந்துற போகுது. மேக்ஸிமம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் காலேஜ் போகணும், வந்து படிக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டியன்ற ஒரு உங்களுக்கு ஒரு பேர்டன் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது. பட் ஆனால் ஒரு சில பீப்புளுக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாத பர்சன்ஸ்க்குலாம் உங்களுக்கு இந்த ஃப்ரீ டைம், இந்த ஃப்ரீ ஸ்பேர் டைம்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த ஸ்பேர் டைமை நீங்கள் இதை லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணி கிளைண்ட் அக்வைஷன் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணி வீட்டுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய காலேஜ் டேஸில் நான் என்ன பண்ணேன்னா, நான் மோஸ்ட்டாக அந்த 3rd yearலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியில். அப்போலேருந்து நான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது, இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி அந்த மணியெல்லாம் வச்சு எனக்கு தேவையான விஷயங்கள், இப்போ உங்ககிட்ட இந்த விஷயம் கேட்கணும், ஒரு 3,500 இருக்கணும்னா 3,500 கொடுங்க அப்படின்னு கேட்காம அந்த விஷயம் எனக்கு என்னோட பிஸ்னஸ்க்காகவும் இருக்கட்டும், இல்லாட்டி நான் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தேவைப்படுதுன்னா நான் ஃப்ரீலான்ஸ்லேருந்து எடுத்த மணியை எடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். ஒரு சர்டன் அமௌண்ட், இப்போ நான் 10,000 ஒரு வெப்சைட் சார்ஜ் பண்ணேன்னா அதில் வந்து 5,000 ஃபேமிலிக்கும் 5,000 எனக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு பர்சனலாக தேவைப்படுற விஷயங்கள் இது எல்லாமே அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் நான் வாங்க வேண்டிய விஷயம்.
விஷயங்கள் இதெல்லாமே அவங்களுக்கும் தெரியும். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு 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 லைட் பேர்டனாக அவங்க கொடுத்துருவோம். அதனால் நம்ம மேக்ஸிமம் இந்த டைமை ஃபாஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம். ஆனால் இது இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரீசெண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஒருத்தர், இந்த மாதிரி எப்போ வந்து ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் ஜாயின் பண்ணலாம், நான் உங்களுக்கு குரூப்பில் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் லேட்டராக பார்த்தா தான் அவரே சொல்கிறாரு என்கிட்ட, எனக்கு வந்து 52 ஏஜ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ வந்து என்னால் இந்த ஜென்ரேஷனில் என்னால் வந்து கோப்பப் பண்ண முடியுமா, இல்லாட்டி என்னால் வந்து இல்லை மேலே வந்துட முடியுமா இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியில் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிளியர் கட்டாக என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தனோ அந்த எக்ஸ்பிளேஷன் தான் இப்போ நான் உங்ககிட்ட தரப்போகிறேன். ஸோ நான் ஏஜ்ன்றது விஷயம் இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே வரலாம், லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டிலே பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேன்னா அந்த டெக்னிக்கை இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இப்போ யூடியூப்லேயே சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரிசல்ட்ஸும் லேட்டாக தான் இருக்கும். as soon as possible நீங்கள் உள்ளே இறங்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து அப்கமிங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் லேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட சொன்னேன். ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்மளால் கோப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஜ் ஃபேக்டர் 50 ஏஜில் இருக்கவங்களும் நம்மளோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இது வந்து எந்த ஒரு பெட்டிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம ப்ராப்பராக மணி ஏர்ன் பண்ணுறோம், யாருமே ஏமாத்தினால முக்கியமான விஷயம், யாருமே ஏமாத்தல, யார் மணியும் நம்ம திருடலை. நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு சர்வீஸை தரும்போது அது வந்து ஒரு நாட் அன் ஈஸி மணி, ஒரு ப்ராப்பராக வழியில் வந்து ஒரு மணி. ஸோ அந்த மணியை வந்து நம்ம வந்து ஒரு 3 to 4 hours ஜென்ரேட் பண்ண முடியுது. ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துடலாம். 10,000 20,000 30,000 வரைக்கும் தருவாங்க நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸு. ஸோ இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு வந்து ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பே பண்ணால் ஒரு 2 clients ஆன்போர்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து ஈஸியாக பே பண்ணிட முடியும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. நான் பர்சனலாக அப்படி தான் பே பண்ணிட்டு இருந்தேன் என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாமே. பார்ட் டைமில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 6 to 8 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே போடும்போது எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கிங் பீப்புள் எடுத்துப்போமே 9 to 5 ஜாப் போகிறவங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். யாருமே 9 to 5 ஜாபை குவிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஈவென்ச்சுவலி நானே பேக் இந்த டே 9 to 5 ஜாபில் இருந்திருக்கேன். அடிஷ்னல் இன்கம் தேவைப்படலாம். ஏன்னா ஈவன் தோ நீங்கள் விழுந்து ஒர்க் பண்ணாலும் ஒரு சில கம்பெனிஸில் 10,000 15,000 அப்படின்ற மாதிரிலாம் சார்ஜஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு per மந்த்லி. ஒரு 30 நாள் ஒர்க் பண்ணுவீங்க, தொடர்ந்து ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்க. ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் இந்த பார்ட் டைம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கல, ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு வரீங்கன்னா 8 to 8:30 சாப்பிட்டு முடிக்கிறீங்க, 9 மணிக்கு வரைக்கும் சிட் சாட் பண்ணுறீங்க, பேசிட்டு ஒரு 9:30 உட்காந்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 11 o'clock அது வரைக்கும் படிக்கலாம். ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா டே 1லேருந்து டே 15 வரைக்கும் காம்பவுண்டிங்காக பாருங்கள். இந்த காம்பவுண்டிங் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த காம்பவுண்டிங் ரிசல்ட்ஸ் மூலமாக நீங்கள் கிளைண்ட்ஸை ஆன்போர்டே பண்ணிட முடியும் ஒரு வித்தின் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமில். நான் என்ன ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு 30 days காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 30 நாளைக்குன்னா 60 hours நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்காகவும் கிளைண்ட் அக்வசிஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது ஒரு ரிசல்ட்டாக உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு மணியாக இருக்கட்டும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், ஒரு கிளைண்ட் அக்வசிஷன் இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நம்மளோட நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் மோஸ்ட் ப்ராபப்லி அதை தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் பர்சனலாக அதில் தான் 3+ years ஒர்க் பண்ணிட்டாலே நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இப்போ நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது எப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கலாம், எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் கன்ஃபியூஷனில் இருக்கலாம், யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் கன்ஃபியூஷனில் இருக்கலாம். இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ், இந்தியன் கிளைண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் இந்த ஸ்கில் செட் எல்லாமே லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் more than 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து 2nd batchலேருந்து 7th batch வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா குரூப் லிங்க் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. குரூப்போட லிங்கை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி அதோட ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்ஸை எப்படி 4 days 10 days 10,000 15,000 rupeesக்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் பார்க்கணும்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் எப்படி பர்சனலாக யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்குள்ள ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியும் நினச்சினா இந்த பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.